தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள ஏப்ரல் 18ஆம் தேதியன்றே காலியாக உள்ள 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனால் இந்த 18 சட்டமன்ற தொகுதிகளின் வாக்காளர்கள் மக்களவைக்கு எம்பியை தேர்ந்தெடுக்க ஒரு ஓட்டும், சட்டமன்ற எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்க ஒரு ஓட்டும் என 2 வாக்குகள் பதிவு செய்ய வேண்டும். இதற்காக 2 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும். இந்த 18 தொகுதிகளிலும் அதிமுகவும் திமுகவும் நேரடியாக களமிறங்க உள்ளன. அதே சமயம் 18 தொகுதிகளில் 3 தொகுதிகள் தவிர மீதமுள்ள 15 தொகுதிகள் அமைந்துள்ள மக்களவை தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதால் அந்த தொகுதி மக்கள் 2 வெவ்வேறு சின்னங்களுக்கு வாக்களிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. 18 தொகுதிகளில் ஒன்றான பெரம்பூர் அமைந்துள்ள வடசென்னை மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணியில் திமுகவும் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவும் களமிறங்க உள்ளன. வடசென்னை மற்றும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி இரண்டிலும் திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் நிலையில் அதிமுக தரப்பில் மக்களவை தேர்தலில் முரசு சின்னமும் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னமும் போட்டியிடுகின்றன. பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி அமைந்துள்ள திருவள்ளூரில் காங்கிரஸ் கட்சியும் அதிமுகவும் மோதுகின்றன. இதனால் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் திமுக ஆதரவாளர்கள் கை சின்னத்திற்கும் உதயசூரியனுக்கும் வாக்களிக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. தர்மபுரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய 2 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் தர்மபுரி தொகுதியில் திமுகவும் பாமகவும் நேரடியாக மோத உள்ளன. இதனால் அதிமுக கூட்டணியில் இடைத்தேர்தலில் இரட்டை இலையும் மக்களவை தேர்தலில் மாம்பழ சின்னமும் களமிறங்குகின்றன. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மானாமதுரை தொகுதி உள்ள சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் மோதுகின்றன. இதன் காரணமாக மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தாமரை சின்னமும் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திலும், திமுக கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலில் கை சின்னமும் இடைத்தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திலும் போட்டியிடுகின்றன. இதேபோல் சாத்தூர் தொகுதி அமைந்துள்ள விருதுநகர் மக்களவை தொகுதியிலும் காங்கிரஸ் தேமுதிக போட்டியிடுவதால் திமுக அதிமுக ஆதரவாளர்கள் 2 வெவ்வேறு சின்னங்களில் வாக்களிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. தூத்துக்குடி மக்களவை தொகுதியிலும் அந்த தொகுதிக்கு உட்பட்ட விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் திமுகவின் உதயசூரியன் சின்னமே களமிறங்கும் நிலையில் அதிமுக கூட்டணியில் மக்களவை தொகுதியில் பாஜகவின் தாமரை சின்னமும் இடைத்தேர்தலில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னமும் களம் காண்கின்றன. தேனி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டிப்பட்டி, பெரியகுளம் ஆகிய 2 தொகுதிகளிலும் அதிமுக சார்பில் அந்த கட்சியே போட்டியிடுவதால் சின்னத்தை பொறுத்தவரை பெரிய குழப்பம் எதுவும் இருக்காது. அதே சமயம் திமுக சார்பில் தேனி தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதால் அந்த கூட்டணி சார்பில் 2 சின்னங்கள் களமிறங்குகின்றன. பரமக்குடி அமைந்துள்ள ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீகின் ஏணி சின்னமும் பாஜகவின் தாமரை சின்னமும் போட்டியிடுவதால் 2 வெவ்வேறு சின்னங்களில் வாக்களிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. அரக்கோணம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஷோலிங்கர் இடைத்தேர்தலிலும் திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் நிலையில் அதிமுக தரப்பில் மக்களவை தேர்தலில் பாமகவின் மாம்பழம் சின்னமும் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னமும் போட்டியிடுகின்றன. இதேபோல் திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் திமுகவும் பாமகவும் போட்டியிடும் நிலையில் அந்த தொகுதிக்கு உட்பட்ட நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் போட்டியிடுகின்றன. கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் அதிமுக களம் காணுவதால் ஒசூர் இடைத்தேர்தலில் அந்த கூட்டணி சார்பில் சின்னம் குறித்த குழப்பம் இல்லை. அதே சமயம் கிருஷ்ணகிரியை காங்கிரசிற்கு திமுக ஒதுக்கியதால் மக்களவை தேர்தலில் கை சின்னமும் இடைத்தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திலும் அந்த கூட்டணி போட்டியிடுகிறது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள திருவாரூர் அமைந்துள்ள நாகையில் அதிமுகவே களமிறங்குகிறது. ஆனால் எதிர்முகாமில் உள்ள திமுக கூட்டணியில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் போட்டியிடுவதால் 2 சின்னங்களை மக்கள் மனதில் நிலைநிறுத்த வேண்டிய தேவை திமுக கூட்டணிக்கு ஏற்பட்டுள்ளது. தஞ்சை சட்டமன்ற தொகுதி மற்றும் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக களம் காண்கிறது. அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளதால் அந்த கூட்டணி சார்பில் 2 சின்னங்கள் களமிறங்குகின்றன. அதே நேரத்தில் காஞ்சிபுரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியிலும் வேலூர் எம்பி தொகுதிக்கு உட்பட்ட குடியாத்தம், ஆம்பூர் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் திமுக அதிமுக நேரடியாக களமிறங்குகின்றன.